மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக மெக்கானிக்ஸ்லேருந்து வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் மெக்கானிக்ஸில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கலாம் இல்லையா? அந்த கொஷினை நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைம் பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதே போல் இந்த 6000 எம்சிக்யூஸ் தரோம். அதில் மெக்கானிக்ஸ் இருக்கான்னா 10 பாடமும் இருக்குது. நாட் ஓன்லி மெக்கானிக்ஸ், 10 பாடத்துக்கும் டீட்டெயில் சொல்யூஷனோட 6000 கொஷின்ஸ் தரோம் யூஜிடிஆர்பிக்கு. பிஜிடிஆர்பி 7000 கொஷின்ஸ் தரோம் வித் டீட்டெயில் சொல்யூஷன். அதோடு மட்டும் இல்லாமல் அதை வாங்கின உடனே உங்களை டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு தனியாக நீங்கள் சேரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த 6000 எம்சிக்யூஸ் இல்லை 7000 எம்சிக்யூஸ் வாங்குறவங்கள டெஸ்ட் பேட்சில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இமீடியட்டாக இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதெல்லாம் வாங்கி பாருங்கள். நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் படிக்க கொடுத்தாலே ஆச்சரியம். இப்போ 30 டேஸில் படித்து முடியுமான்னா பாஸ் பண்ணுற அளவுக்கு, அதாவது போஸ்ட்டில் போய் உட்கார அளவுக்கு என்னால் ஸ்கோர் பண்ணிட முடியுமா 30 டேஸ்லன்னா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா மெட்டீரியல் கண்டென்ட் ஜாஸ்தி. நாங்கள் நிறைய மெட்டீரியல் கண்டென்ட் அதில் வச்சுருக்கோம். அதை காலகாலமாக படிக்கிற கூட்டம் ஜாஸ்தி. நீங்கள் எதனா கொடுங்க நான் அடித்து காட்டுறேன்ற கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் உங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. வேகமாக படிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருந்தால், சார் அப்புறம் நான் இவ்வளோ தான் சார் ஸ்கோர் பண்ணேன், என்னால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியல, செலக்ட் ஆக முடியல அப்படின்னு தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும். நம்ம முன்கூட்டியே நல்லா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, சார் யாரும் எதிர்பார்க்காத ஸ்கோரை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ப்ரிப்ரேஷனை டெய்லி வச்சுக்கணும், இப்போவே வச்சுக்கணும், டெய்லி இருக்கணும். நீங்கள் எப்போயாவது கேப் விட்டு படிச்சிங்கன்னா அது சரிப்பட்டு வராது. நாங்கள் வீடியோ கொடுக்குற நேரங்களில் வீடியோ பாருங்கள். வீடியோ கொடுக்காத மற்ற நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த 6000 எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் எடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வீடியோஸ்லாம் கொடுத்துட்டோம். அதை உங்களால் பார்த்து தான் முடிக்க முடியாது, அவ்வளோ கொடுத்துட்டோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் யூனிட் வைஸ் லிங்க் அனுப்பி விட்றேன். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்து முடிச்சிட்ட உடனே நிறைய பேர் முடிச்சிட்ருப்பீங்க. டெஸ்ட் பேட்சில் வாரம் ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அசைப்பட்டுட்டே இருங்க. ஸோ உங்கள் போக்கே வித்தியாசமாகிடும். கண்டிப்பாக அவங்க எந்த கேள்வினா கொடுக்கட்டும், அது ரிலேட்டட் கான்செப்ட் நான் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி நான் சொல்யூஷன் அவங்க எப்படி கேட்டாலும் சொல்லிடுவேன் அப்படின்ற அந்த பக்குவத்துக்கு போயிடணும். இந்த கேள்வி அப்படியே வரணும் அப்படின்னு போகக்கூடாது. சார் எல்லா விதமான வினாக்களையும் நான் பார்த்துட்டேன் சார், கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டூட். இப்போ நான் அவங்க கொஷின் கேட்கட்டும், அவங்க எங்கேருந்து வேணால் கேட்கட்டும் சார், எனக்கு அது ரிலேட்டட் கான்செப்ட் தெரியும், அவங்க எப்படி கேட்டாலும் நான் யோசித்து ஆன்சர் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். அதை வளர்க்குறது தாங்க 6000 எம்சிக்யூஸ். வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 6000 எம்சிக்யூஸ் முடித்தவங்க ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஓகே, உங்களுக்கு எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி இந்த மாதிரியான கான்செப்ட் உள்ள ப்ராப்ளம்ஸ் இதுவே இல்லை, இந்த மாடலாவது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது முக்கியமான ஏரியா மெக்கானிக்ஸில். நம்ம கல்லூரிகளில் படிக்கும்போதே கூட இந்த மாதிரியான டாபிக் முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு வினாக்களில் கேட்கப்பட்டது. இதெல்லாம் யூஜிடிஆர்பியில் நிச்சயம் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஒன்று எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒர்த்தான ஒரு ப்ராப்ளம் இது. இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். A uniform chain of length 2L hangs between 2 points A and B on the same level. The tension both at A and B is 5 times that at the lowest point. The horizontal distance between A and B is dash. அதாவது ஒரு செயின் ஏபின்ற 2 புள்ளி இருக்குது. ஏபி 2 பாயிண்டில் ஒரு செயினை என்ன பண்ணியிருக்காங்க, 2L லென்த் உள்ள செயின். அது என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி கட்டி வச்சுருக்காங்க. இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய டென்ஷன் T0. இது ஏ, இது பி. இப்போது இந்த அவங்க கொடுத்ததில் மெயின் க்ளூ என்னன்னா, டென்ஷன் அட் எனி பாயிண்ட்டை T அப்படின்னு சொல்லுவோம், லோவஸ்ட் பாயிண்ட்டோட டென்ஷனை T0ன்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, த
the tension both at A and B is 5 times at the lowest point, T equal to 5 T naught அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தாழ்வான புள்ளியில் உள்ள டென்ஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய 5 மடங்கு தான் டென்ஷன் அட் எனி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எனி பாயிண்ட்டுன்றதை விட அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. த டென்ஷன் போத் ஏ அண்ட் பி இஸ், ஏ அண்ட் பியில் இருக்க டென்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 5 T naught அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் இன்னும் தெளிவான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கேள்வின்னா, கொடுத்த குழு இது T ஈக்குவல் டு 5 T நாட்னு குழு கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் குழுவே. டென்ஷன்னா T, கேபிட்டல் T டென்ஷன் சொல்கிறோம். T நாட் வந்து லோவஸ்ட் பாயிண்டில் உள்ள டென்ஷன் சொல்கிறோம். இந்த ஏபியில் உள்ள டென்ஷனை தான் டீன்றோம். அது வந்து இந்த லோவஸ்ட் பாயிண்டில் உள்ள டென்ஷனை போல் 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழுவே அதுதான் கொஷினில். ஏ யூனிஃபார்ம் செயின் ஆஃப் லென்த் 2L, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. யூனிஃபார்ம் செயின், the uniform chain of length 2L hangs between 2 points A and B. A and B என்ற 2 பாயிண்டில் இழுத்து கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? அந்த சேம் லெவல், ஒரே லெவலில். the tension both A and B is, ஏல பியில் இருக்கிற டென்ஷன் இருக்கு இல்லையா, is 5 times that at lowest point. லோவஸ்ட் பாயிண்டில் உள்ள டென்ஷனை போல் 5 டைம்ஸ் தான் ஏ அண்ட் பியில் உள்ள டென்ஷன். ஓகே, சரிங்க. த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ், இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னா, ஃபஸ்ட்டு ஒன், இது எல்லாமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்த கண்டிஷனை T ஈக்குவல் டு 5 T naught கொடுக்கப்பட்டது. இப்போது டென்ஷன் அட் எனி பாயிண்ட் அப்படின்னா T ஈக்குவல் டு WY. இப்போது டபிள்யூன்றது வெயிட்டு, யூனிட் லென்த்து, ஒரு யூனிட்டில் உள்ள வெயிட்டு. இங்கே இந்த செயினில் ஒரு யூனிட் உண்டான வெயிட் என்னவோ அதான் W. அடுத்தது T naught, T naught வந்து WC. ஓகே, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து டென்ஷன் அட் எனி பாயிண்ட், எங்கே அந்த செயினில். இது டென்ஷன் அட் லோவஸ்ட் பாயிண்ட். ஓகே, சரிங்க. இதெல்லாம் வந்து அவங்க எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணி கேட்கலாம், இது யூஸ் பண்ணி கேட்கலாம், இது யூஸ் பண்ணி கேட்கலாம். இதுதான் எந்த ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணுன்றேன். அதே போல் y ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி ஒரு செயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொடுத்தா YCSக்குள்ள ரிலேஷனு தான். இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் டெரிவேஷன் இருக்குது, ப்ரூவ் பண்ணப்பட்டது. ரைட்? ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது இந்த ப்ராப்ளமில். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ் பாருங்கள். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் A and B is என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஏவுக்கும் பிக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு அதுதான். இப்போ இந்த தமிழில் இந்த இதே வேணா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஒரு சீரான சங்கிலியின் நீளம் 2L இல்லையா, இந்த மொத்த நீளம் 2L. இந்த செயின் இருக்கு இல்லையா, இப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், இதுதான் 2L. ரைட்? அப்போது ஒரு சீரான சங்கிலியின் நீளம் 2L. இது ஒரே மட்டத்தில் உள்ள ஏ மற்றும் பி, ஏவும் பியும் ஒரே மட்டத்தில் இருக்க என்ற இரு புள்ளிகளுக்கு இடையே தொங்க விடப்பட்டுள்ளது. பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இதை தொங்க விட்டுருக்காங்க அந்த செயினை இல்லையா. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஏ மற்றும் பி ஆகிய இரு புள்ளிகளிலும் உள்ள இழுவிசை பாருங்கள். இந்த ஏ பாயிண்ட்லேயும் சரி, இந்த ஏ பாயிண்ட்லேயும் சரி, இந்த பி பாயிண்ட்லேயும் சரி, இந்த 2 புள்ளிகளிலும் உள்ள இழுவிசை டென்ஷன் சொல்லுவாங்க. அதன் மிக தாழ்வான புள்ளியில் உள்ள இழுவிசை போல் 5 மடங்கு. இதை சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. T ஈக்குவல் டு 5 T naught. ஓகே, எனில்
ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையான கிடைமட்ட தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கிடைமட்ட தொலைவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் டெரிவேஷன் இருக்குது நமக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு சி லாக் கிடைமட்ட தொலைவு எக்ஸ் ஈக்குவல் டு சி லாக் ஒய் ப்ளஸ் எஸ் பை சி. இந்த ரிசல்ட் நமக்கு தேவைப்படுது. எக்ஸ்ன்றது மொத்த லென்த்து வந்து 2x, எக்ஸ்ன்றது பாதி லென்த்து. அப்போ 2x தான் நமக்கு தேவை. 2x ஈக்குவல் டு 2c லாக் ஒய் ப்ளஸ் எஸ் பை சி. இதாங்க ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சது. ரைட், எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகலாம். ரைட், இப்போது டென்ஷன் அட் எனி பாயிண்ட் என்ன? T ஈக்குவல் டு WY. சரிங்க. இப்போது டென்ஷன் அட் லோவஸ்ட் பாயிண்ட் என்ன? T ஈக்குவல் டு WC, W இன்ட்டு C. ரைட், சரிங்க. இப்போது அவங்க கொடுத்த கண்டிஷன் என்ன? கிவன், ரொம்ப முக்கியமானது இதுதானே. கிவன் T ஈக்குவல் டு 5T0. வினாலே இது கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, T என்ன? WY. 5 இன்ட்டு TC என்ன? WC. ரைட், W நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், வெயிட்டு தான் அது. ஒரு யூனிட் லென்த்தில் உள்ள ஒரு கம்பியோடைய யூனிட் லென்த்தில் உள்ள வெயிட்டு தான் W. அப்போ Y ஈக்குவல் டு 5C இப்படி வந்து நிற்குது. ஓகேவா? இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இன்னொரு ரிலேஷன் இருக்குது. Y ஸ்கொயர் ஈக்குவல் டு C ஸ்கொயர் ப்ளஸ் S ஸ்கொயர். இங்கே மொத்தமாக லென்த்து 2L இல்லையா? இதில் பாதி தான் S. அப்போ S ஈக்குவல் டு L. எஸ்ஸுங்க என்னன்னா L, ஆஃப் ஆஃப் லென்த்து. சரிங்க. இப்போ இதில் போட்டோன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5C ஸ்கொயர். இதில் we know that, நமக்கு தெரியும் YCSக்குள்ள ரிலேஷன் இதுதான். ரைட், இப்போ 5C ஸ்கொயர். எப்படி 5C சொல்கிறேன் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த C ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் S வந்து L, அப்போ L ஸ்கொயர். 5C ஸ்கொயர்னால் 25C ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு C ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர். இந்த C ஸ்கொயர் எந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா 24C ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர். இப்போது டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 24க்கு ரூட்டு 2√6. ரைட், C ஈக்குவல் டு L. இங்கே ரூட் எடுக்கும்போது ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கட் ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 24க்கு ரூட்டு 2√6 இல்லையா? அவ்வளோதான். இப்போ இது ஒரு ரிலேஷன் நமக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து C/L நமக்கு தேவைப்படும். C/L ஈக்குவல் டு, அதாவது இந்த L இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த இதை இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ 1/2√6. C/L தேவை நமக்கு. எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த ஸ்பேன் என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B தான் ஸ்பேன் சொல்கிறாங்க. அதுவும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னால் எப்படி வேணாலும் இருக்கக்கூடாது. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு தேவை. அது என்னன்றாங்க 2 டைம்ஸ். அப்போ 2x. இங்கே பாருங்கள், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B. இதை நோட் போட்டு அழகாக எழுதினே வாங்க. ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B இஸ் பாருங்க 2C log y plus s by c. ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், அப்போ 2 இன்ட்டு C எவ்வளோ? இங்கே பாருங்கள், இதிலேருந்து C கண்டுபிடிச்சிக்கலாம். C இது இந்த 2√6 இப்படி டினாமினேட்டர் கொண்டு வந்தால் C ஈக்குவல் டு L/2√6. இதுதான் C இல்லையா? அப்போ இந்த இடத்துல போடுறேன் L/2√6 இன்ட்டு லாக் y எவ்வளோ? 5C. ஸோ 5C
ப்ளஸ் எஸ் வந்து எல் பாருங்கள், இந்த மொத்த லென்த்தில் பாதி தான் எஸ், எல். ஸோ எல் பை சி. இப்போ இந்த சியை வந்து நியூமரேட்டர் ரெண்டுக்கும் பிரித்து கொடுத்துடலாம். இந்த 2 கட் பண்ணிடலாம். அப்போது எல் பை √6 log சி கட் ஆகிடும். இப்போ இந்த டேர்முக்கு டினாமினேட்டரை பிரித்து கொடுக்கும்போது சி கட் ஆகிட்டு 5 ப்ளஸ் எல் பை சி. ரைட். எல் பை சி என்ன இங்கே இருப்பாருங்க, சி பை எல் இதுன்னா எல் பை சி என்ன, அப்படி இதோட ரெசிப்ரோக்கல். இது தலைகீழ போட்டால் எல் பை சி கிடைக்கும். அப்போ இதை தலைகீழ போட்டால் 2√6. ஸோ எல் பை சி வந்து 2√6 இங்கே போட்டுக்கலாம். அப்போது எல் பை √6 log 5 ப்ளஸ் எல் பை சி என்ன 2√6. இவ்வளோ தாங்க. இந்த 2x தாங்க நமக்கு தேவை. இதுதான் கேட்டுறது அவங்க கேள்வி வினாவில் கேட்டது தான். இப்போ இங்கே 4 ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள், எல் பை √6 5 ப்ளஸ் 2√6, ஆப்ஷன் ஏ. ரைட். உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருந்தால் கேளுங்க. டயக்ராம் போட்டு பாருங்கள். டென்ஷன் ரிலேட்டட் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்லாம் நான் என்ன நடத்தியிருந்தேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ கண்டுபிடிக்கிறது நடத்தியிருந்தேன். இந்தமாரி முக்கியமானதெல்லாம் இருக்குல்ல சில ஏரியா, அதை நம்ம கன்ஃபார்மாக சீக்கிரமாக பார்த்துக்கணும். தப்பு பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான ஏரியாங்க இதில் மெக்கானிக்ஸில். சொல்லி அடித்து வச்சுக்கணும். அதெல்லாம் சில நுணுக்கமான விஷயங்கள் உள்ளே போய் கேட்குறதெல்லாம் இருக்கட்டும். இது ஒரு சில வெளிப்படையான எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்னா நான் விடவே கூடாது. அந்த மாதிரி தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். ஏ யூனிஃபார்ம் செயின் ஆஃப் லென்த் எல். போன ப்ராப்ளமில் லென்த்து 2L, இப்போ எல்லுன்னுட்டாங்க. இப்போ எல்லுன்னா எஸ், அப்போ என்னன்னா L/2. அங்கே எஸ் எல், இங்கே இதில் பாதி லென்த்து தான் எடுக்கணும். அப்போ L/2 எஸ். சஸ்பெண்டட் ஃப்ரம் 2 points AB in the same horizontal line if the tension A is twice that at the lowest point, then the span AB is. அதே கேள்வி தாங்க, அதே கேள்வி தான். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டென்ஷன் அட் T இருக்கு இல்லையா, அது வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டோட டென்ஷனை போல் 2 மடங்கு. இப்போ ட்வைஸ் இஃப் த டென்ஷன் A is twice that at the lowest point அப்படின்ட்டாங்க. தென் the span AB is the horizontal distance between A and B இருக்கு இல்லையா, அதான் span AB அப்படின்னு அர்த்தம். span ABன்னா horizontal distance between A and Bன்னு அர்த்தம். ரெண்டும் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். span ABன்னு அர்த்தம் the horizontal distance between A and B, அதுதான் span AB. ஓகே. இப்போ போன ப்ராப்ளமில் T = 5T0 கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராப்ளமில் T = 2T0 கொடுத்துருக்காங்க. போன ப்ராப்ளமில் எஸ் வந்து எல், இந்த ப்ராப்ளமில் எஸ் வந்து L/2. ஏன்னா மொத்த லென்த்து எல், போன ப்ராப்ளம் மொத்த லென்த்து 2L. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரைட். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா செய்யலாம். இப்போது நமக்கு நல்லா தெரியும் டென்ஷன் அட் எனி பாயிண்ட் T = Wy இல்லையா. ஓகே சார், இது ரிலேட்டட் டெரிவேஷன்லாம் இருக்கா? இருக்குது. இதெல்லாம் அந்த ஸ்டடி மெட்டீரியலில் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் தெளிவாக இருக்கும். நிறைய படிக்கணுங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், தியரி பார்க்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் கொண்டு வந்த டெரிவேஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் படிக்கணும். தியரிங்க இது. ஃபிசிக்ஸு, இயற்பியல் பாடம் நம்ம வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மெக்கானிக்ஸுன்ற ஒரு நேமில் நம்ம படிக்கிறதுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாக்கள். இதெல்லாம் நம்ம மேக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வைக்கிற ஏரியா அது. சரிங்க. இப்போது T0 என்ன, WC. சரி, இங்கே டபிள்யூன்றது என்னன்னு சொல்லிட்டேன். இந்த YCலாம் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த டெரிவேஷன் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த நோட்டேஷன் என்னன்னு நான் டயக்ராம்லேயே சொல்லியிருப்பேன். ரைட். சரி, இப்போ என்ன, இதெல்லாம் நமக்கு இது டென்ஷன் அட்டு எனி பாயிண்ட்டு, இது டென்ஷன் அட்டு லோவஸ்ட் பாயிண்ட்டு. இதை வச்சே கொஷின் கேட்கலாம். அதனால் இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, கிவன் என்ன, T = 2T0 இதான் கொடுத்துருக்காங்க. இங்கே T வந்து WY, T0 வந்து WC. W கட் பண்ணிடலாம். அப்போ Y = 2C.
ரைட். நமக்கு இன்னொரு ரிலேஷன் தெரியும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். ரைட். ஒய் ஸ்கொயர்னா 2c ஸ்கொயர். இதோ பாருங்க. இந்த சி ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்னா எஸ் தெரியும் L/2. அப்போ L/2 ஹோல் ஸ்கொயர். இப்போது இங்கே ஸ்கொயர் பண்ணால் 4c ஸ்கொயர். இந்த சி ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்து வந்து மைனஸ் பண்ணிட்டா இங்கே L ஸ்கொயர் பை 4 ஆகிடும். ரைட். இது மைனஸ் பண்ணால் 3c ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர் பை 4. இது மல்டிப்ளை பண்ணால் 12c ஸ்கொயர் ஈக்குவல் டு L ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12க்கு ரூட்டு 2√3. 2√3c ஈக்குவல் டு L. ஓகே. இப்போ இதிலேருந்து c நமக்கு தேவை. c ஈக்குவல் டு L பை 2√3. இந்த 2√3 டிவைடு கொண்டு வந்தாங்க. இப்போ c நமக்கு கிடச்சிருச்சு. அதே போல் இதிலேருந்து எந்த வடிவம் நமக்கு தேவைன்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். சரிங்க. அப்போ அவங்க கேட்டது என்ன, இப்போது ஸ்பேன் ஏபி அதானே கேட்டாங்க. என்ன ஃபார்முலா? 2c log y plus s by c. இதுதான் ஃபார்முலா. 2 into c எவ்வளோ தூரம் பாருங்கள், L by 2√3. இதை அப்படியே c வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு log y எவ்வளோ, y 2c தூரம் பாருங்கள், 2c ப்ளஸ் s எவ்வளோ, L by 2 by c. ரைட். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இந்த 2 கட் பண்ணிடலாம். அப்போ L by √3 log இந்த c பிரித்து கொடுத்தோம்னா நியூமினேட்டர் டினாமினேட்டருக்கும் c கட் ஆகிட்டு 2 ப்ளஸ் இங்கே L by 2c. இது கொடுக்கும்போது L by 2c ஆகிடும். ரைட். அப்போது L by √3 log 2 ப்ளஸ் இதை 1/2 வச்சுக்கிட்டு இந்த 1/2 வெளியே வச்சுட்டு L by c என்னன்னு பார்க்குறோம். இந்த L இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க, அல்லது இந்த c எங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு 2√3 எங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ 2√3 ஈக்குவல் டு L by c. L by c யோட வேல்யூ வந்து 2√3 இங்கே போட்டுக்கோங்க. 2√3. இப்போ 2 கட் பண்ணிடலாம் இல்லையா. அப்போது L by √3 log 2 ப்ளஸ் √3. இதுதான் 2x. இந்த ஸ்பேன் ஏபி. ரைட். இப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக ஷூட் ஆகுது. ரைட். சார் இதில் இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்குது, இந்த இடம் எனக்கு புரியல அப்படின்னு. இந்த ஏபி 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இழுத்து கட்டப்பட்டுள்ள ஒரு செயின். இது ஃபிக்ஸ் பண்ண தளமும் இது ஃபிக்ஸ் பண்ண தளமும் சேம் லெவலில் உள்ள தளம். இந்த பாயிண்டில் டென்ஷன் கொடுத்துட்டாங்க, இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுலேயும் டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அதோடு மட்டும் இல்லை, இந்த பாயிண்டில் இருக்கிற டென்ஷன் லோவஸ்ட் பாயிண்ட் உள்ள டென்ஷன் போல் எத்தனை மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஏபி கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். சரிங்களா. ரைட். ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் அதை சேவ் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள், அந்த வீடியோலாம் ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லா புரியும். இன்னும் நிறைய ப்ராப்ளம். இப்போ நான் என்னன்றேன்னா, இந்தமாரி ஒரு யூனிஃபார்ம் செயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தால் எனக்கு எல்லா ரிசல்ட்டும் தெரியும், எல்லா ஃபார்முலாவும் தெரியும், நான் போட்டுருவேன். எதை கேட்டாலும் அவங்க போட்டுருவேன் நான் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துடணும். சரிங்களா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். அதை விட அந்த 6,000 MCQs நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு டெஸ்ட் பேட்ச் கொஷின் பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் மட்டுமே பார்த்துட்டு 6,000 MCQஸை தூங்க விட்டிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. 6,000 MCQs ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஓகே. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.